இப்போ நம்ம வந்து இந்த செக்மெண்ட்ல என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா ரெஸ்டோர் பண்ணியிருக்கிற எஸ்டி RoadKing பத்தி ஃபுல் டீடைலா பார்க்க போறோம். இது வந்து 1995 மேக்ங்க. இதுல இன்ஜின் ஒர்க், பிளேட்டிங், பெயிண்டிங் ஒர்க்ஸ், மோனோகிராம்ஸ் ஆகட்டும், ஸோ டயர்ஸ் ஆகட்டும், டியூப்ஸ் ஆகட்டும், எல்லா டீடைல்ஸுமே வயரிங் கிட், பேட்டரி எல்லாமே ஃபுல்லாமே நம்ம ரெஸ்டோர் பண்ணிருக்கோம். அண்ட் எஸ்பெஷலி நம்ம இந்த மிரர்ஸ் பத்தி பேசி ஆகணும். இந்த மிரர்ஸ் வந்து ரொம்ப யூனிக்கான டைப் ஆஃப் மிரர்ஸ். பர் லிட்டர், ஒரு லிட்டருக்கு 50 ml ஆயில் ஊற்றி இந்த வெஹிக்கிளை மெயின்டைன் பண்ணிக்க வேண்டியதான். ஒரு 50,000 ரூபாயிலிருந்து 60,000 ரூபாய்க்குள்ள தான் எனக்கு ஒரு வெஹிக்கிள் வேணும்னு நீங்க பர்டிகுலர் வெஹிக்கிள் நீங்க சொல்லி இது வேணும்னா அதுல பேசிக்கான ஒரு பட்ஜெட்ல எனக்கு வேணும், நான் ரெஸ்டோர் பண்ணிக்கிறேனாலும் தாராளமா நாங்க எங்களோட என்கொயரி பாக்ஸ்ல போட்டு உங்களுக்கு அதுக்கு தகுந்தாப்புல வெஹிக்கிள்ஸ் வரும்போது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். Hey, hello viewers, welcome to Janani Motorz. This is Deepak. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த செக்மெண்ட்ல என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா ரெஸ்டோர் பண்ணியிருக்கிற எஸ்டி RoadKing பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் டெஸ்ட் ட்ரைவ் வீடியோஸ், அதுக்கப்புறமேட்டி நம்ம இதோட பெர்ஃபார்மன்ஸ், இதோட இன்ஜின் நோட், அப்புறமேட்டி கம்ப்ளீட்டாக இதோட மாண்டேஜ் எல்லாமே இந்த வெஹிக்கிள்ஸில் வந்துடும். ஸோ இதில் என்னென்ன பண்ணியிருக்கோன்றதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா RoadKing செக்மெண்ட்டுங்க. RoadKing வந்து கம்ப்ளீட்டாக ரெஸ்டோர் பண்ணி தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ரெஸ்டோரேஷன் இல்லாமல் வெஹிக்கிள்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இப்போ உள்ள ரீசெண்ட் டைமில் நிறைய பேர் வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் ரெஸ்டோர் பண்ண வேணாம், நாங்கள் ரெஸ்டோர் பண்ணிக்கிறோம், எங்கள் டேஸ்ட்டுக்கு எங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நாங்கள் பண்ணிக்கிறோம்னு கேட்குறவங்களுக்குலாம் நாங்கள் அந்த பட்ஜெட்லையும் லோ பட்ஜெட்லையும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது நிறைய பேருக்கு இப்போ தெரிய வந்திருக்கும். ஸோ இப்போ எங்களுக்கு டைம் கிடைக்கும் போது எங்களுக்குன்னு ஒரு வெஹிக்கிளை பர்ச்சேஸ் பண்ணி ரெஸ்டோர் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த வெஹிக்கிள். ஸோ இந்த வெஹிக்கிள் நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க. இந்த வெஹிக்கிள் வந்து இதுக்கு முன்னாடி 2 வண்டி போட்டேன். ஸோ அந்த 2 வண்டி சேல் ஆயிடுச்சு. இந்த வண்டியும் இப்போ சேல் ஆயிடுச்சு. கஸ்டமர் வந்து இதை வந்து அவர் டேஸ்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் மாற்ற சொல்லியிருக்காரு. கலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பர்கண்டி கலர்ஸ் பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ஒர்க்லாம் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வெஹிக்கிள் முடிஞ்சிருச்சுன்றதுனால இதை நான் இப்போ போஸ்ட் போடுறேன். ஸோ இந்த வெஹிக்கிள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். கீழே எங்களோட நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ எங்களோட நம்பருக்கு நீங்கள் டிஎம் பண்ணிங்கன்னா, நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணாலும் ஓகே, இல்லை சோஷியல் மீடியாவில் நீங்கள் மெசேஜ் பண்ணாலும் நாங்கள் அதுக்கு என்ன இதுன்னு சொல்லி ரிப்ளை பண்ணுறோம். மோஸ்ட்லி நீங்கள் வாட்ஸ்அப்பில் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா சோஷியல் மீடியாவில் நிறையா அடிக்கடி மெசேஜஸ் வரனால எங்களால் கான்ஸ்டண்ட்டாக அதை ரிப்ளை பண்ண முடியாத சுச்சுவேஷன். அதனால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு இதோட டீட்டெயில் ஷேர் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த வெஹிக்கிளோட பேப்பர் டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லிடுறேன். இது வந்து 1995 மேக்ங்க. சேலம் ரெஜிஸ்ட்ரேஷன், TN27D3759 வெஹிக்கிள் நம்பர். திருப்பி சொல்கிறேன், TN27D3759 இந்த வெஹிக்கிள். ஸோ இதோட ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா 3 ஓனர்ஸில் இருக்குது. பேப்பர் வந்து எஃப்சி வந்து டில் 2027 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு இன்சூரன்ஸ் வந்து யார் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ நான் அவங்களுக்கே நான் போட்டு கொடுத்துறேன். இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது நான் போட்டு கொடுத்துறேன் இன்சூரன்ஸை. ஸோ அது வந்து இது வந்து எஃப்சி டீட்டெயில்ஸ். ஸோ ஓகே, இப்போ வந்து வெஹிக்கிளோட டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன். இது வந்து நம்ம வெஹிக்கிள் பர்ச்சேஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக ரெஸ்டோர் பண்ணியிருக்கிற ஒரு வெஹிக்கிள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்லி ரெஸ்டோர்ட். இதில் இன்ஜின் ஒர்க், பிளேட்டிங், பெயிண்டிங் ஒர்க்ஸ், மோனோகிராம்ஸ் ஆகட்டும், ஸோ டயர்ஸ் ஆகட்டும், டியூப்ஸ் ஆகட்டும், ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே வயரிங் கிட், பேட்டரி எல்லாமே ஃபுல்லாமே நம்ம ரெஸ்டோர் பண்ணியிருக்கோம். பேட்ஜிங் முனக்கட்டு நான் எல்லாமே பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம இந்த வாட்டி வந்து இதில் இன்ஜின் நம்பர் எப்படி இருக்கும், இதில் பேட்ஜிங் பண்ணியிருக்கிற சேஸ் நம்பர் எப்படி இருக்கும், எல்லா டீட்டெயில்ஸும் நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த வெஹிக்கிளோட எக்ஸாஸ்ட் நோட் கேளுங்க. நான் வெஹிக்கிளை வந்து எப்பவும் போல நான் ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிடறேன். இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்கிற RoadKingலையும் காமிச்சிடுறேன். இப்போ உள்ளதையும் நான் இப்போ காமிக்கிறேன் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும். இது வந்து ஒரிஜினல் கீ, ஒரிஜினல் மீட்டர்ஸோட தான் இருக்குது. இது வந்து செக்கோ கார்பரேட்டர் தான். ஸோ நான் எப்போ சொன்ன மாதிரி RoadKing வந்து எப்போவுமே நம்ம டிக்கிள் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஒரு 10 to 15 டைம்ஸ் டிக்கிளிங் பண்ணிட்டோம்னா போதும். இங்கே பாருங்கள், பெட்ரோல் ஃபில்டர் வந்து பாருங்கள் ஒரிஜினல் ஃபில்டர் தான், கிளாஸில் வர ஒரிஜினல் ஃபில்டர் தான், செக்கோ கார்பரேட்டர் தான். இன்ஜின் நம்பர் பாருங்கள். ஸோ அந்த காலத்தில் சிஎன்சி அதெல்லாம் கிடையாது, இப்போ வர வெஹிக்கிள்ஸ்க்கு தான் சிஎன்சி. அப்புறம் பேட்ஜிங் பற்றி சொன்னோன்னா இதான் அந்த சேஸ் நம்பரோட பேட்ஜிங். ஸோ பேட்ஜ் வந்து வந்துடும். இந்த மாதிரி பேட்ஜ் நம்ம பழைய வண்டியிலலாம் பார்த்தீங்கன்னா 100 அந்த 135 இன்ஜினில் வந்துடும். ஸோ சாரி ஃப்ரேமில் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தனியாக ஒரு தகுடில் அடித்து கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ வந்து வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்றேன்.
நோட் வந்து ரொம்ப ஈக்குவலாக தான் வரும். ஹெட்லைட்ஸ் பாருங்க, எல்இடி லைட்ஸ் தான் போட்டிருக்கோம். ஸோ இதில் ஸ்மோக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈக்குவலாக தான் வரும், அன்ஈவனாக வராது. ஸோ அந்த மாதிரி தான் டியூன் அப் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி ரெஸ்டோர்டு வெஹிக்கிள். ஸோ இந்த வெஹிக்கிள் நீங்கள் எடுத்தீங்கன்னா எந்த சேஞ்சஸுமே பண்ண தேவை இருக்காது. ஏன்னா கலர்ஸ்லாம் வந்து கலர்ஸ் பாருங்கள், ரொம்ப யூனிக்கான கலர்ஸ் தான் கொடுத்துருக்கோம். இது ஒரு மாதிரி பிரான்ஸும் ப்ரௌனும் கலந்த மாதிரி ஒரு கலர். ஸோ அதுக்கப்புறமேட்டு பேஜிங் எல்லாம் ஒரிஜினல் பேஜிங் தான் பண்ணியிருக்கோம். ஃபுட் ரெஸ்ட் ஆகட்டும், பிரேக் பெடல்ஸ் எல்லாமே வந்து குரோமிங் பிளேட்டிங் ஒர்க்ஸ்லாம் பண்ணியாச்சு. ஹார்ன்ஸும் போட்டாச்சு, எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ கேரியர்ஸ் போட்டாச்சு. அண்ட் எஸ்பெஷலி நம்ம இந்த மிரர்ஸ் பற்றி பேசி ஆகணும். இந்த மிரர்ஸ் வந்து ரொம்ப யூனிக்கான டைப் ஆஃப் மிரர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 80s 90s ரேஞ்சிலலாம் நிறையா யமஹா, பழைய ஜாவா எல்லா வெஹிக்கிள்ஸ்லையும் இந்த மிரர்ஸ் போட்டிருப்பாங்க. இது மாதிரி ஸ்ப்ரிங் மிரர், சுருள் கண்ணாடின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மிரர் தான் இது. ஸோ மீட்டர்ஸ் எல்லாமே பக்கா. ஸோ நீங்கள் இந்த வெஹிக்கிள் எடுத்து நீங்கள் எந்த வேலையுமே எனக்கு தெரிஞ்சு பண்ண தேவையில்லை, நீங்கள் அப்படியே எடுத்து ஜாலியாக ரைட் போகலாம். அப்புறமேட்டி ஃபுல்லாக சுற்றி நீங்கள் இந்த வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு எல்லாமே காமிச்சிடுறேன். இப்போது இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்து மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அண்ட் 2 ஸ்ட்ரோக் வெஹிக்கிள். நீங்கள் வந்து 1 லிட்டர் இன்ஜின் வேலை பார்த்துருக்கோம், எல்லா வேலையுமே பார்த்து வச்சுருக்கனால பர் லிட்டர் 1 லிட்டருக்கு 50 ml ஆயில் ஊற்றி இந்த வெஹிக்கிளை மெயின்டைன் பண்ணிக்க வேண்டியதான். இதில் வந்து 2 ஸ்ட்ரோக் மாதிரி தனியாக சைட் டேங்க் அதெல்லாம் கிடையாது. ஸோ பெட்ரோல் டேங்க்லேயே ஊற்றுறது தான். ஸோ 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 50 ml ஆஃப் ஆயில். ஸோ அது அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். 2 லிட்டர்ஸ்னால் 100 ml ஆஃப் ஆயில். ஸோ இது மாதிரி தான் யூஸ் பண்ணணும். மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இல்லை, 3000 to 4000 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒன்ஸ் மெயின்டைன் பண்ணால் போதும். யார் எங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நாங்களே பக்கத்தில் இருந்தாங்கன்னா நாங்களே மெயின்டெனன்ஸும் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். சப்போஸ் வெளியில் இருக்கிறவங்க யாரும் பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா பக்கத்தில் உங்களுக்கு இதுக்கு யார் தேவையான இதை வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி இதை எடுத்து எந்த வரிஸும் இருக்காது. எஸ்பெஷலி ஃபார் ரோட்ஸில் வந்து கிங் தான், ஹில்ஸுக்கும் ரோட்ஸுக்கும் இவர் தான் கிங். ஸோ பிரேக்கிங் எல்லாமே பண்ணியாச்சு. அண்ட் ஒன் மோர் திங், இதில் ஸ்டாண்டு வந்து நான் சொல்லி ஆகணும். ஸ்டாண்ட் வந்து ஸ்டாண்ட் ஸ்ப்ரிங்ஸ் எல்லாமே புதுசு, எல்லாமே புதுசு, A to Z எல்லாமே புதுசுன்றனால உங்களுக்கு யூஸ் பண்ணும் போது கொஞ்சம் டைட் ஆகும். வியர் அண்ட் டியர் ஆக தான் கொஞ்சம் லூஸ் ஆகும். ஸோ அதனால் வெஹிக்கிள் வாங்க வரவங்கள்ட்ட நான் அதுவும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது, எனக்கு ரெஸ்டோரேஷன் மட்டும் பண்ணணும்னாலும் தாராளமாக நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோம். இப்போ உங்கள்கிட்ட ஒரு ரோட் கிங் இருக்குது, ஒரு ஸ்கிராப் கண்டிஷனில் இருக்குது, நாங்கள் அதை ரெஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக நாங்கள் ரெஸ்டோர் பண்ணி கொடுத்துறோம். ஸோ எங்கள்கிட்ட இருக்கிற லாஸ்ட் ரோட் கிங் இது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து நாங்கள் என்கொயரிஸ்ன்னு தனியாக ஒன்று போட்டிருக்கோம். ஸோ அதில் வந்து கஸ்டமர்ஸ் வந்து அவங்களோட பட்ஜெட்டை ஃப்ரேம் பண்ணி வெஹிக்கிள்ஸ் இனிமேல் நம்மள்ட்ட வாங்குற மாதிரி நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஸோ அண்ட் ஸோ பட்ஜெட் ஒரு 50 to 60,000 ஒரு வெஹிக்கிள் வேணும் அப்படின்னா, ஐம் நாட் டாக்கிங் அபவுட் த ரோட்கிங். நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு 50,000 60,000 தான் எனக்கு ஒரு வெஹிக்கிள் வேணும்னு நீங்கள் பர்டிகுலர் வெஹிக்கிள் நீங்கள் சொல்லி இது வேணும்னா அதில் பேசிக்கான ஒரு பட்ஜெட்டில் எனக்கு வேணும், நான் ரெஸ்டோர் பண்ணிக்கிறேனாலும் தாராளமாக நாங்கள் எங்களோட என்கொயரி பாக்ஸில் போட்டு உங்களுக்கு அதுக்கு தகுந்தாப்பில் வெஹிக்கிள்ஸ் வரும்போது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். அப்புறம் எங்களோட டைமிங்ஸ் எல்லாத்தையும் இப்போ நாங்கள் மாற்ற போகிறோம். ஸோ ஷாப் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப் மார்னிங் 10 o'clock to 10:30 தான் ஓப்பன் பண்ணுவோம். ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா 8 o'clock ஷார்ப்பாக க்ளோஸ் ஆயிரும். லஞ்ச் ஹார்ஸ் நடுத்தில் வந்து ஒரு 1 hour மட்டும் லஞ்ச் ஹார்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து 3 to 4 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வரதா இருந்தால் வீக் டேஸில் மட்டும் வாங்க. சண்டேஸ் எப்போவுமே ஹாலிடே எங்களோட ஷாப்பு. ஸோ சண்டேஸ் எக்காரணத்துக்கு கொண்டும் வந்துட வேண்டாம் யாரும் தேடி. அதே மாதிரி கால் டைமிங்ஸும் பார்த்தீங்கன்னா மார்னிங் 9 to 10 அந்த ரேஞ்சில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா அதுக்கு முன்னாடி கால்ஸ் பண்ணோன்னா எங்களால் ஃபோன் எடுக்க முடியாது. ஏன்னா நாங்கள் இப்போ என்னோட நம்பரை வந்து ஷோரூம் கூட போகிறோம். ஸோ ஃபோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஷோரூமில் தான் இருக்கும். ஸோ மார்னிங் வந்து 9 o'clock 10 o'clock அந்த ரேஞ்சில் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அடிக்க ஆரம்பித்தா தான் ஃபோன்ஸ் ஆன்சர் பண்ணுவாங்க. அதே மாதிரி நைட்டு வந்து 8 o'clock அப்புறமேட்டு 8 to 9 அப்புறமேட்டி ஃபோன் கால்ஸ் எதுவும் எடுக்க மாட்டாங்க. ஸோ மிட் நைட்டில் கால்ஸ் வருது அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியாது. ஏன்னா நாங்கள் ஒரு டைமிங் மெயின்டைன் பண்ணிக்கிட்டா அது உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லதுனால நாங்கள் அந்த மாதிரி ஓப்பனிங் டைமிங் போட போகிறோம். ஸோ இதான் இதோட டீட்டெயில்ஸ். ஸோ லோ பட்ஜெட் வெஹிக்கிள்ஸும் இனிமேல் நீங்கள் கேட்குறதுக்கு தகுந்தாப்பில் நாங்கள் அதெல்லாம் போடுவோம். லோ பட்ஜெட் வெஹிக்கிள்ஸ்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க ஏன் வீடியோஸ் போடுறது இல்லைன்னா, நாங்கள் லோ பட்ஜெட் வெஹிக்கிள்ஸ் லோ பட்ஜெட்டாக போடுறவங்க வந்து எனக்கு வீடியோஸ் போட வேணாம், நான் வந்து ஷோரூமுக்கு விசிட் பண்ணுறவங்க இது வீடியோ போட வேணாமே எனக்கு கொடுத்துருங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறனால நாங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது இல்லை. ஏன்னா ரெஸ்டோர் பண்ணுறது மட்டும் தான் நாங்கள் வீடியோஸாக போட்டுட்ருக்கோம். லோ பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னா தாராளமாக நேரில் கிளம்பி வந்துருங்க, ஒரு என்கொயரி கால் போட்டுருங்க.
இந்த வண்டி இது இருக்குதான்னு காமிங்க. நான் வீடியோ காலில் உங்களுக்கு வெஹிக்கிள் காமிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து நேர்லேயே வந்து பார்த்துட்டு போயிடலாம். ஏன்னா நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து நான் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறனால நான் அந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதில்ல. ஸோ இன்னுமே ஃப்யூச்சரில் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஸோ உங்களோட சப்போர்ட் மூலயமா நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிட்டுருக்குறோம். ஸோ இதான் இதோட அப்டேட். இப்போ நம்ம அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் இண்டிவிஜுவல் வீடியோஸ் இந்த மாதிரி உள்ள வெஹிக்கிள்ஸ்லாம் என்னென்ன பண்ணுறோம், விண்டேஜ் வெஹிக்கிள்ஸ் என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்கோம், பிஃபோர் ஆஃப்டர் எல்லா டீட்டெயில்ஸும் சொல்கிறோம். ஸோ உங்களுக்கு எங்களோட ரெகுலரான அப்டேட்லாம் வேணும் அப்படின்னா தாராளமாக எங்களோட பேஜஸ் எல்லாத்தையும் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எங்களோட டெய்லி அப்டேட்ஸ், எங்களோட இதெல்லாம் என்னென்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், என்னோடய ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்னென்ன போயிட்டுருக்கு அதெல்லாம் உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் யூர் சப்போர்ட். ஸோ தேங்க்யூ, பாய். நம்ம இப்போ இந்த வெஹிக்கிள் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துருப்பீங்க, ஃபுல் ரைடு எல்லாமே. ஸோ இந்த வீடியோஸும் டீட்டெயில்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு 1995 மேக், கம்ப்ளீட்லி ரெஸ்டோர்டு RoadKing. பேப்பர்ஸ் எல்லாமே கரண்ட் தான், எக்ஸாஸ்ட் நோட் எல்லாமே பக்கா. இது வந்து லாஸ்ட் வீடியோவில் போட்ட மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் போர் கிடையாது. இது நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ரெஸ்டோர் பண்ணியிருக்கோம். வெஹிக்கிள் இன்ஜின் ஒர்க்லேருந்து எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். கியர் டு கியர் ஷிஃப்ட் ஆகும்போது எக்ஸாஸ்ட் நோட்லாம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஈக்குவலாகவே 2 எக்ஸாஸ்ட் இருந்தும் ஸ்மோக் வருது. ஸோ இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வெஹிக்கிள் மேலே ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். ரைடு செம்மையாக இருக்குது. நம்ம இந்த ரோடு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் எடுத்திருக்கோம். நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குது ரோடு. வெஹிக்கிளும் நல்லா போயிட்டே இருக்குது. இந்த ரோடுக்கே நல்லா இருக்குது. ஹில்ஸ்லலாம் ஒரு நாள் கண்டிப்பாக ஹில்ஸ்லேயும் வீடியோஸ் போடுறோம். இதோட பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சு நல்ல கலர் டோன். இந்த டோன் வந்து நல்ல கலர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம லாஸ்ட் டைம் பண்ண வெஹிக்கிள்ஸ், நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் பிளாக் தான் பண்ணோம். ஸோ இது வந்து நல்ல ஒரு மாதிரி சிமெண்ட் கலரும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த பெயிண்டிங்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட வெஹிக்கிள் இருந்தாலும் தாராளமாக நானே பெயிண்ட் பண்ணி தரேன். இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் தான் இல்லை ரெஸ்டோர் பண்ணணும், உங்களோட வெஹிக்கிள்ஸை ரெஸ்டோர் பண்ணாலும் நானே பண்ணி கொடுக்குறேன். எங்களை கண்டிப்பாக கீழோட நம்பர் கான்டாக்ட் பண்ணுறேன். நம்ம இப்போ ஷோரூம் எடுத்துகிட்டு போக போகிறோம் வண்டியா. ஓகே.